இந்த வீடியோல இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற படங்கள பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ அத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த ட்ரீம் சினிமா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு லைக் பண்ண உடனே ஒரு ஹைப் பட்டன் வரும். அதையுமே மறக்காம தட்டி விட்டுருங்க. சோ இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற படங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். சோ இதுல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து கார்மெனி செல்வம் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். சோ இந்த படத்துல பார்த்தா ஆக்டர் சமுத்திரக்கனி அண்ட் ஜிவிஎம் இவங்க ரெண்டு பேரும் தான் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் ராம் சக்ரா அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சமுத்திரக்கனியா இருக்கட்டும் கௌதம் மேனனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பேசுறதுக்கு பேர் போனவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா படத்துல பார்த்தீங்கன்னா டாக்கி போர்ஷன்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய டூட் படம் தாங்க. ஸோ இந்த படத்துடைய காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மமிதா பஜ்ஜி நடிக்கிறாங்க, சரத்குமார் நடிக்கிறாங்க அண்ட் பரிதாபங்கள்ல வர டிராவிட் அவருமே பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் டேரக்டர் கீர்த்தி சோரன் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுதா கொங்கராவுடைய ஏடி அவருடைய ஃபர்ஸ்ட் திரைப்படம் இது. ஸோ இந்த படத்துடைய சாங்ஸா இருக்கட்டும் ட்ரெய்லரா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருச்சு. என்னதான் நம்ம சாய் பயங்கர் எப்படியோ பண்ணி மியூசிக்லாம் போட்டிருந்தாலும் சாங்லாம் பார்த்து நல்லாவே ரீச் ஆயிருச்சுங்க. ஸோ லவ் டுடே டிராகன் படத்தை தொடர்ந்து இந்த படம் 100 கோர் பண்ணுமா அப்படிங்கிறத இப்போ நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதனுக்கு இன்னொரு பிளாக் பஸ்டர் படமா இது அமையுமா அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற படம் துருவ விக்ரமுடைய பைசன் திரைப்படம் தான். ஸோ இந்த படத்துடைய காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டேரக்டர் அமீர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆக்டர் லால், ஆக்ட்ரஸ் அனுபமா, ரஜிஷா விஜயன், பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல நல்ல ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் மாரி செல்வராஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபடி பெஸ்ட் ஃபிலிமா தான் இருக்க போகுது, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவா தான் இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து 4 பாடல்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இதுல துருவ விக்ரம் வேற இதான் என்னோட ஃபர்ஸ்ட் திரைப்படம் மாதிரி இருக்கும், அவ்வளவு எஃபர்ட் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ மாரி செல்வராஜுமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்டு வராரு. என்னதான் மாமன்னன் படத்துல கொஞ்சமா அடி வாங்கினாலும் அதுக்கப்புறம் வாழை படத்துல செமையான கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ வாழை படத்துக்கு அப்புறமா வரக்கூடிய மாரி செல்வராஜோட படம் தான் இந்த பைசன் படம். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி இந்த லிஸ்ட்ல இருக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணுடைய டீசல் திரைப்படம் தான். ஸோ ஹரிஷ் கல்யாணுடைய 15வது திரைப்படமா இந்த டீசல் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்துடைய காஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா அத்துல்யா நடிச்சிருக்காங்க. அண்ட் வினய் அவர் தான் பார்த்தீங்கன்னா படத்துல வில்லன் ரோல் பிளே பண்றாரு. அண்ட் காளி வெங்கட் போன்ற நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டீசல் படத்தை பார்த்தீங்கன்னா சண்முகம் முத்துசாமி அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடங்காதே, பென்சில், காப்பே ரணசிங்கம் போன்ற படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பியர் சாங் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சாங் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங்கான ட்ரெய்லரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹரிஷ் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அவதாரில் இந்த படத்துல வந்து பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ படத்தோட ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. பெட்ரோல் டீசல் இதுக்குள் நடக்கிற மாஃபியா பத்தி பேசக்கூடிய படமா தான் இந்த டீசல் படம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.